திருக்குறள் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி, நம்ம வீடு, குடும்பம், அம்மா, அப்பா, நாடு, இப்படி எல்லா அரசர்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய விஷயம் இருக்குது ஒரு அதிகாரத்துலேயும். இப்போ 74 போட்டிருக்கேன் நாடு. பாருங்கள். இதுக்கு அடுத்து 75, 76 அந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் படிங்க. குழந்தைங்களுக்கு ஒரு தடவையாக சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு 3 திருக்குறள் அதோட அர்த்தத்தோடு சொல்லி கொடுங்க. நிறைய மனநிலை மாற்றங்கள் ஏற்படலாம். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 75 அரண். ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அச்சித்தர் போற்றுபவர்க்கும் பொருள். ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அச்சித்தர் போற்றுபவர்க்கும் பொருள். விளக்கம். படையெடுத்துச் சென்று போர் புரிபவர்க்கும் பகைவருக்கு அஞ்சி தம்மை பாதுகாத்து கொள்பவர்க்கும் கோட்டை சிறந்த துணையாகும். அதிகாரம் 75 அரண். குறள் 242. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். விளக்கம். மணி போல் தெளிந்த நீர்நிலையும் பரந்த நிலமும் மலையும் அழகிய நிழல்களும் காடும் உடையதே கோட்டை. மணி போல் தெளிந்த நீர்நிலையும் பரந்த நிலமும் மலையும் அழகிய நிழல்களும் உடையதே கோட்டை. அதிகாரம் 75 அரண். குறள் 743. உயர்வகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல். உயர்வகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல். விளக்கம். உயரம் அகலம் வலிமை பகைவரால் கடத்தற்கருமை ஆகிய 4ம் பொருந்தியதே சிறந்த அரண் என நாளுரைக்கும். அதிகாரம் 75 அரண். குறள் 744. சிறு காப்பிற் போரிடத்ததாகி உறுபகை ஊக்கம் அழிப்பது அரண். சிறு காப்பிற் பீரிடத்ததாகி உறுபகை ஊக்கம் அழிப்பது அரண். விளக்கம். காக்க வேண்டிய இடம் சிறியதாயும் அகன்ற இடத்தை உடையதாயும் சூழ்ந்த பகைவரின் ஊக்கத்தை அழிப்பதாயும் உள்ளதே கோட்டை. அதிகாரம் 75 அரண். குறள் 745. கொளற்கரிதாய் கொண்ட கூழ்தாகி அகத்தார் நிலைக்கெளிதாம் நீரது அரண். கொளற்கரிதாய் கொண்ட கூழ்தாகி அகத்தார் நிலைக்கெளிதாம் நீரது அரண். விளக்கம். பகைவர் கைப்பற்றுவதற்கரியதாய் உள்ளே பலவகை உணவுப் பொருள்களை உடையதாய் பகைவர் தாக்கும்போது போர் செய்யும் நல்ல வீரரை கொண்டதாய் உள்ளதே அரண். அதிகாரம் 75 அரண். குறள் 746. எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துதவும் நல்லால் உடையது அரண். எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்தவும் நல்லான் உடையது அரண். விளக்கம். உள்ளே இருப்பவர்களுக்கு வேண்டி எல்லா பொருள்களும் உடையதாய் பகைவர் தாக்கும்போது போர் செய்ய உதவும் நல்ல வீரரை உடையதாய் உள்ளதே அரண்.
அதிகாரம் 75 அரண். குறள் 747. முற்றியும் முற்றா தெரிந்ததும் அறைப்படுத்தும் பற்றற்கரியது அரண். முற்றியும் முற்றா தெரிந்ததும் அறைப்படுத்தும் பற்றற்கரியது அரண். விளக்கம். பகைவர் முற்றுகையிட்டு சூழ்ந்தும் அவ்வாறு சூழாது ஒருமுகமாய் போர் செய்து உள்ளே நுழைந்து கைப்பற்றுதற்கரியதே அரண். அதிகாரம் 75 அரண். குறள் 748. முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றி பற்றறியார் வெல்வது அரண். முற்றாற்றி முற்றி எவரையும் பற்றாற்றிய பற்றியார் வெல்வது அரண். விளக்கம். வல்லவராக வந்து முற்றுகையிட்ட பகைவரை உள்ளே இருப்பவர் இடம் விட்டு பெயராமல் நின்று போர் புரிந்து வெல்லும்படி அமைந்ததே அரண். அதிகாரம் 75 அரண். குறள் 749. முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டது அரண். முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டது அரண். போர் நடக்கும் இடத்தில் பகைவர் அழியும்படி உள்ளே நிற்பவர் செய்யும் போர் செயலால் உயர்வு பெற்று சிறந்ததே அரண். அதிகாரம் 75 அரண். குறள் 750. எனைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண். எனைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண். அரண் எல்லா சிறப்புகளையும் உடையதாயிருப்பினும் செயல் புரிபவர் சிறப்பிலார் என்றால் அரண் இருந்தும் இல்லாதது போன்றதாகும். அரண் இருந்தும் இல்லாதது போன்றதாகும்.